கர்த்தர் ஒரு புது பாடலை நாவிலே கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. பாவை இருள் உன்னை மூடின பொழுது கர்த்தர் தேவனாய் தீபமாய் வெளிச்சமாய் கர்த்தருடைய இதயத்தில் கர்த்தர் உதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. வாதை நோயும் வந்த பொழுது, எத்தனையோ வியாதிகள் உன்னை சூழ்ந்த பொழுது கர்த்தர் உன் நடுவே உன் துன்பத்தை எல்லாம் நீக்கி உன் பாதையை கர்த்தர் உனக்கு புதிய ஒரு பாதையை கர்த்தர் காட்டியிருக்கிறார். ஓ சீட்டிலே ஓ அமிழ்ந்து கிடந்த உன்னை, துன்மார்க்கத்தனத்திலே அமிழ்ந்து கிடந்த என்னை, பாவத்திலே மறித்து போன உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் இந்த நாளிலே உயிர்ப்பித்து தேவனுடைய ஆலயத்திலே அவர் பிரகாரங்களிலே வரும்படியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை தயவு, எத்தனை கிருபை, எத்தனை ஒரு உயர்வை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறவனமாய், எல்லாரும் கைவிட்டாலும் தேவாவியானவருடைய கைவிடாதபடி ஒரு தந்தையை போல, ஒரு தாய் தன்னை சுமப்பதை போல கர்த்தரை சுமந்து வந்திருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. 10 மாதங்களை கர்த்தர் சுமந்து வந்திருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. ஜனவரி மாதத்திலிருந்து பிப்ரவரி மாதத்துல, ஓ மார்ச் மாதத்துல, ஓ ஏப்ரல் மே ஜூன் மாதத்துல, ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்துல, அக்டோபர் மாதம் முழுவதுமாய் இந்த நவம்பர் மாதம் கடைசி வாரத்துல வந்திருக்கிற நம்மை கர்த்தர் சுமந்து வந்திருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. ஓ just think about it, just think about it. ஓ ஜனவரி மாதத்தை தொடங்கும் பொழுது ஓ எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியிலே தொடங்கி இருக்கலாம், எத்தனையோ சூழ்நிலைகள் உன் குடும்பத்தை அழுத்தி இருக்கலாம். ஓ கர்த்தரோ உன் நடுவே வெளிச்சமாய் கர்த்தர் இருந்தார். கர்த்தர் தேவையை சந்தித்தார், உனக்கு அற்புதத்தை செய்தார். உன் பிள்ளைய வாழ்க்கையை கர்த்தர் ஓ பெரிய நீ நினைக்க முடியாத அதிசயத்தை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் உன்னதமானவர், கர்த்தர் நாமம் மகத்துவமுள்ள நாமம். கர்த்தாவே தேவர்களுக்கு உமக்கு ஒப்பானவர் யார் என்ற பாடலை நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே தேவர்களுக்கு உமக்கு ஒப்பானவர்
இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் யாருக்கும் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சர்வ வல்லவன தேவனை ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை வேதத்தில் நாம் பார்க்கிறோம், நாம் அனுபவிக்கிறோம். கர்த்தர் நம்மை மறவாமல் இருந்திருக்கிறார். கர்த்தர் உன்னை நினைவு கூர்ந்திருக்கிறார். கர்த்தர் உன்னுடைய காலையிலே அவர் உதித்திருக்கிறார். கர்த்தர் உனக்கு செங்கடை பிளந்திருக்கிறார். ஓ ஹல்லேலூயா! கர்த்தர் நல்லவர். தூதர்கள் உண்ணும் உணவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஓ, ஒரு நாளும் உனக்கு பட்டினி போடலாமா? கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் தேவைகளை சந்தித்திருக்கிறார். கண்மலையை போல கர்த்தர் பிளந்திருக்கிறார். கண்மலை நீரை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா! உன் ஜனங்கள் தாகம் தீர்க்கும்படியாக உன் நாமம் அதிசயம். ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உன் நாமம் அதிசயம். ஆண்டவர் இந்த காலையில் ஆண்டவர் பார்த்து சொல்றீங்களா? ஆண்டவரே உன் நாமம் அதிசயம். என் வீட்டில் உங்களோட நாமம் அதிசயம். என் பிள்ளையோட வாழ்க்கையில உன் நாமம் அதிசயம். ஆண்டவரே என் குடும்பத்தில் உன் நாமம் அதிசயம். என் சபையில உன் நாமம் அதிசயம். அவர் அதிசயமானவர். அவர் ஆலோசனை கர்த்தர். அவர் வல்லமையுள்ள தேவன். அவர் நித்திய பிதா. அவர் சமாதானத்தின் தேவன். மரண பரியந்தம் நம்ம நடத்தவர்களாகிறார். எல்லாரும் கைகளை கூப்பி, எல்லா கைகளை கூப்பி பயபக்தியோடு கூட அவனை மறக்கவே இல்லைம்மா, அவனை மறக்கவே இல்லை. God is reminding you one more time. I am with you, my child. I am with you, my child. நான் உன்னோடு கூட இருக்கேன். உன்னை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன். என் நீதி வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன். உன்னை தாங்குவேன், உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்புவிப்பேன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீங்க நினைக்கலாம், ஆண்டவரே என்னை சுமப்பதற்கு யாரும் இல்லப்பா, என்னை நடத்துவதற்கு யாரும் இல்லை, எனக்கு மென்டர்ஸ் யாரும் இல்லை, எனக்கு ஆலோசனை சொல்றதுக்கு யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை. இன்றைக்கு அழுது கொண்டிருக்கிற உடைய வாழ்க்கையில கர்த்தர் சொல்றாரு, உன்னை மறக்கலாமா? உன்னை மறவாமல் இருக்கிறேன். மறவாமல் தாயின் கருவில் உருவாகும் முன்னே கருவுல உன் தேவனை கண்டது. Before the unformed manna, God knows you personally. My dear brother and sister, this morning you need to understand the uniqueness of God. You need to understand the sovereignty of God. You need to understand the love of God in your life. உன்னை நேசித்திருக்கிறார் சகோதரனே. இந்த உலகத்தில் உன் தகப்பன் நேசிக்காமல் இருக்கலாம், உன் தாய் உன்னை நேசி உதாசீனப்படுத்தி இருக்கலாம், உன்னுடைய கூட பிறந்த சகோதரர்கள் உன்னை ஏளனம் பண்ணி இருக்கலாம். ஆனா கர்த்தர் மறவாமல் நினைத்தீரையா, மறவாத நன்றி சொல்வேன். என்னை மனதார் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி
நன்றி நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் 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 தழும்புகளால் சுகமானேன். என் குடும்ப மருத்துவர் நீரே. ஆமென். சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன். என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை தடைகளை உடைத்தீரே. ஆண்டவர் இந்த காலையில உடைக்கிறார். தள்ளாடி விடவில்லையே. கர்த்தர் உன் எல்லா தடைகளையும் இந்த காலையில உடைக்கிறார். தடைகளை உடைத்தீரே. தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து செய்தீரே. நன்றி 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 சொல்லுங்க. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி 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 ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். மறவாத நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உயர்த்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. ரபகதல பரவியலப. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. ஆண்டவரே இந்த காலவெளியில பரிசுத்த ஆவியானவரே ஒரு விசை ஆண்டவரே என்னை நிரப்புவீராகப்பா. ஓ ரபா கபலா தனமா ரதிதா மனதனமா. ஆண்டவரே ஒரு விஷயம் நல்லா அந்நிய பாஷையோடு கூட ஒரு விடுதலையோடு கூட ஒரு ஆராதனை. ஓ இந்த காலவேளையில கர்த்தர் ஓ ஹல்லேலூயா உன் கவலைகளை மறக்க செய்கிறார். உன் வேதனைகளை நீங்கி நீ சுகமாயிருப்பாய் கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ஹல்லேலூயா தடைகளை நீக்கி போடுகிறார். தள்ளாடுகிற உன் வாழ்க்கையை கர்த்தர் ஓ மாற்றுகிறார். இந்த காலவேளை பலவீன நேரத்திலே கர்த்தர் உனக்கு பலனாய் இருக்கிறேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். சோ பலவீனமாய் இருக்கிற உனக்கு அவர் தழும்புகளாலே நீ குணமானீர் என்று சொல்லி கர்த்தர் இந்த காலவேளையிலே வாக்கு பண்ணுகிறார். ஓ ஹalleluya. ஓ thank you Jesus. Thank you Lord. Thank you Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி தகப்பனே. எங்களை நிரப்புவீராகப்பா. ஓ ஹalleluya. ரேகா சந்தலா ரானானாமா ரிகா தேரியானாமா ரிகா தரலனாமா. ஓ கன்னிய பாஷைகளை பேசி கர்த்தருடைய சமூகத்துல ஆண்டவருக்கு பரலோகத்துக்கு நன்றி சொல்லலாம். ஓ தகப்பன் நல்லவர். உன் தகப்பன் நல்லவர். ஒரு நல் மேய்ப்பன். ஓ ஹalleluya. ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். உனக்காக ஜீவனையே கொடுத்திருக்கிறார். சகோதரனே
ஜீவனை கொடுத்த தேவன். இந்த உலகத்துல எந்த தெய்வங்களும் ஜீவனை கொடுக்கல. உனக்காக தன் சொந்த குமாரனே பிதா இந்த உலகத்துக்கு அனுப்பி, ஓ சிலுவிலே, கல்வாரி சிலுவிலே ரத்தம் சிந்தி உன்னை மீட்டு கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. நீ பாவத்துக்குள்ள போவாத, சாபத்துக்குள்ள போவாத, கெட்ட நண்பர்களோடு கூட போவாத. பரிசுத்த ஆவியானவர் உன்னை இந்த காலவேளையிலே பரிசுத்தம் பண்ணுகிறார். Receive in the name of Jesus. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவருடைய கோலும் அவருடைய தடியும் உன்னை தேற்றும் என்று சொல்ல வார்த்தையின்படி நீ வார்த்தையை பற்றிக்கொள். தேவன் உனக்கு நிழலாய் இருக்கிறார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார். நீ நீர்க்கால்களின் ஓடமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுதிராத மரத்தை போல கர்த்தர் உன்னை மாட்டுகிறார். கைகளை தட்டி ரிசீவ். தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க. நிச்சயமாகவே இந்த நவம்பர் மாசத்துல கர்த்தர் உன்னை அப்படியாய், ஆண்டவரே கடந்த வாரத்துல எந்த பாவமாவது என் முன்னாடி இருந்தாலும் என்ன மன்னிங்க ஆண்டவரே சொல்லி சொல்லுவோம். இல்ல கைகளை உயர்த்தி ஹேண்ட்ஸ் அப் அப்படின்னு சொன்னா எல்லாம் கை தூக்கணும். ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே ஒரு விஷயம் மன்னியும். இரத்தத்தினால எங்களை கழுவுங்க, சுத்திகரிங்க. ஆண்டவரே உகந்த வாசனையா இருக்கட்டும் எங்க வாழ்க்கை. இந்த வாரம் முழுவதுமாய் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்ட கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. உட்காருவோம். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. ஆமென். ப்ளீஸ் பி சீட்டட். அங்க என்ன ஒரு ப்ளீஸ் பி சீட்டட். ஓகே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே நியூ லைஃப் ஃபெலோஷிப் தமிழ் சபைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறோம். கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு கூட உங்களை இந்த நாளிலே அழைத்து வந்திருக்கிறார். Today is a new day. This is the day that Lord has given and we will rejoice and we will be glad in it. கர்த்தர் இது உண்டு பண்ணின நாள், இதில் மகிழ கடவோம் என்று சொல்லி வேதத்தில் பார்க்க. நம்ம இந்த காலை ஆராதனையிலே நாம் கொண்டு வந்த காணிக்கைகளை படைக்கிறதான நேரம். நாம் தேவனுக்கென்று நாம் காணிக்கையை படைக்க முடியாது அன்பாய் கேட்டுக் கொள்கிறேன். I call upon Meshach brother to just come and play the keys for offering. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. Hallelujah. Amen. காணிக்கைக்காக பிரதர் மேஷாக் ஜெபிக்க முடியா என்பாய் கேட்டுக்கொள்கிறேன். Thank you, Jesus. Thank you, Lord, Abba Father. Lord, we praise you, Lord. We glorify your name, Lord. Thank you, Abba Father, for this morning, Lord, Abba Father. We come before you, Lord, in your throne of grace, O Lord, Abba Father. For you are the King of kings, the mighty God, Abba Father, Lord Jesus. You made the heavens and the earth, Abba Father, Lord Jesus. Every creature is bow down before you, Lord, Abba Father. Thank you, Lord, for this early morning which you have given to us, Abba Father. Lord, Abba Father, you have strengthened us, Abba Father, Lord Jesus, Abba Father. For your word says, Abba Father, in Psalms
121:1, Abba Father. I look to the mountain, where will my help come from? My help come from the Lord who made heaven and earth, Abba Father. Yes, Lord, Abba Father, Lord. We call upon thy name, Abba Father, Lord. Thy name is above all name, O Lord Jesus, Abba Father. Thank you, Lord, Abba Father, for the offerings which you have given to us, we have given, Abba Father, Lord Jesus. Thank you, Lord, for the privilege, Abba Father, to come and worship, Abba Father, Lord Jesus, Abba Father. Thank you, Lord, Abba Father, Lord Jesus, that you have, Abba Father, safely guided us, Abba Father, Lord. You have, Abba Father, filled our hands, Abba Father, Lord Jesus, Abba Father, so that we can give, Abba Father, Lord Jesus. Bless all those people, those who have given, Abba Father, Lord Jesus. Those who couldn't able to give, Abba Father, Lord Jesus, you bless them, O Lord, Abba Father. Let them give more on the coming days, O Lord Jesus, Abba Father. Let your name be lifted higher, Abba Father. Let your kingdom come, let your will be done, let your name be glorified. Thank you, Abba Father. Once again, I pray, Lord, Abba Father, for all those people, those who have given the offering, O Lord, Abba Father. Thank you, Lord, Abba Father. Bless them, O Lord Jesus, Abba Father. All kingdom, glory, honor, power belongs to you alone, yesterday, today, and forever, O Father. In the name of Jesus Christ, your Son, I ask this prayer. Amen. 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 ஆமென். எல்லா கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு கூட தேவனை செய்தியை கொடுக்கும்படியாக ஓகே ஓகே சரி, செய்திக்கு போகிறதுக்கு முன்பதாக யாராவது சாட்சி இருக்கும் என்று சொன்னால் முன்பதாக வந்து சொல்லும்படி அன்பாக கேட்டுக்கொள்ளுங்க. தமிழ் சபையில் இருக்கிறவர்கள் யாராவது சாட்சி இருக்கும் என்று சொன்னால் அடுத்த வாரம் கூட சாட்சி இருக்கும். ஸோ இந்த வாரத்துலேருந்து மேபி வி வில் கிவ் அ டைம் டு டெஸ்டிஃபை. யாராவது ஆலன் எல்லாரும் யாரும் சாட்சி இருந்துச்சுன்னா நீங்கள் முன்னாடி வந்து சொல்லும்படியாக அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். சுருக்கமாக சொல்லும்படியாக அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வேலையில் கூட நான் சாட்சி சொல்லணுமா அப்படிலாம் யோசித்தேன். திமோத்திக்கிட்ட வேணான்னிட்டேன். ஆனால் இங்கே வந்து ஆவியான சொல்லுன்னதால டக்குன்னு பிரதர்கிட்ட சொல்லி நான் சாட்சி சொல்கிறேன்னு வந்தேன். இது இப்போ ஏன் தருமா இந்த சாட்சி? நேற்று கூட எங்கள் அப்பா நானும் பேசிட்டு இருந்தோம் ஒரு காரியம். எங்கள் அப்பா வந்து எப்பவுமே ஜெபிக்கிறவர்னு எல்லாரும் சொல்லுவாங்க. எபினேசர் நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க, அந்த ஜெபெல்லாம் கேட்கல, நாங்கள் சர்ச்சில் எல்லோரும் கேட்பாங்க. எனக்கு தொண்டெல்லாம் ஒரு மாதிரி ஆச்சு, ஜெபிக்க முடியல. அப்போ வந்து எங்கள் அப்பா வந்து ஜெபிக்கிறவர் தான். ஆனால் அவரோட பிள்ளைகள்லாம் ஒளிவ மரக்கன்றுகளை போல் ஆண்டவரை எழுப்பிக்கிறத நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா எங்கள் குடும்பம் வந்து ஊழியமான ஒரு குடும்பம், ஊழியம் செய்கிற குடும்பம். ஆனால் அந்த ஊழிய செய்களுக்கு பல விதமான இக்கட்டுகள் வரும். எல்லாரையும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் பண்ண வச்சுது. எங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் கும்பலாக இருந்த எங்களை நம்மளால ஆண்டவர் கீழே கழுகு குஞ்சுகளை எப்படி கீழே தள்ளி விட்டுரும், அது பறக்கவே தெரியாது, அதனால் டக்குன்னு தூக்கிடுமா. அது மாதிரி எங்களுக்கும் அது மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது. அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸில் நான் போயிட்டுருக்கும்போது ஆண்டவரை நான் பல விதமான சூழ்நிலையிலையும் எகோவா ராஃபவா, எகோவா ரூஃபாவா, எகோவா ஷம்மவா, எகோவா சிக்கேனுவா, ஒவ்வொரு ஸ்தலங்களிலையும் ஒவ்வொரு காரியத்தை தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். அதனால என்னால் நிற்க முடிச்சுது. நான் வந்து இங்கே வந்துட்டு நான் ஏஜி சர்ச்சுக்கு தான் போவேன். அப்புறமா கன்ஃபியூஸ் ஆச்சு. அப்புறம் எங்கள் அக்கா சர்ச்சுக்கு போனேன். அப்புறம் பக்கத்தில் இருக்க சர்ச்சுக்கு போனேன். எங்கள் பிரதர் இங்கே சர்ச்சுக்கு வரணும், சரி ஓகே நான் உங்க கூடயே வரேன். இந்த சர்ச்சுக்கும் போது ஆண்டவர் சில எழுப்புதல்களை ஆண்டவர் இந்த கடைசி காலத்தில் உண்டு பண்ணுறாரு. நம்ம இதை வெறும் சேராக பார்க்கக்கூடாது. இதை அநேக ஜனங்கள் வருவாங்களா, நம்ம ஒரு விஷனோடு போனோம்னா ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இப்போ கூட என்ன ஒரு சாட்சின்னா, எங்கள் அப்பா ஒரே ஒரு ஜெபம், அது வந்து அப்போ தான் எனக்கு ஆண்டவரே என் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், என் பிள்ளைகள்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கோம், இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்வார் ப்ரேயரில். சின்ன வயசுலேருந்து அந்த வார்த்தை கேட்டேன். ஆனால் எங்கள் அப்பா வந்து எங்களுக்கு ஆண்டவரை பற்றி எங்களுக்கு சொல்லவே இல்லை, ஆனால் ஜெபம் பண்ணுவார். அதனால ஆண்டவர் எங்களுக்கு அவரே போதிச்சார். பரிசுத்த ஆவியானவரை கொண்டு இம்மட்டுமா வழிநடத்தி அவரோட ஞானத்தை கொண்டு நம்ம செல்வோம் என்றால் நம்ம, அதனால தான் இது ஒரு சாட்சி தான். நம்ம வந்து சும்மா நம்மளோட ஞானம், நம்மளோட பெருமை, நம்மளோட இது, நான் இங்கே வந்ததுலேருந்து என் தொண்டையே காட்டிக்குச்சு, என்னால் பேசக்கூட முடியல 2 வீக்ஸாக. ஆனால் ஆண்டவர் அந்த இதுலேருந்து ஆண்டவர் நம்ம மகிமைப்பட வேணாம், அதில் கர்த்தர் விரும்புகிற காரியத்தை நம்ம செய்தோம்னா ஆண்டவரே இறங்கி வந்து நம்ம ஸ்டேஜ் போட்டுக்க வேணாம், லைட்டை நம்ம அடிக்க வேணாம், அவரோட வெளிச்சத்தில் நம்ம வெளிச்சம் காண்கிறோம் என்ற வார்த்தை பிரகாரமாக அவரோட வெளிச்சத்தில் நம்ம அனுப்போம்னா இன்னும் ஆண்டோட பிள்ளைங்களை தான் பிசாசு தாக்க பார்ப்பான். ஆனாலும் இம்மட்டுமாய் தேவன் இந்த வேளையில் கூட எங்கள் பிரதருக்கும் இந்த சர்ச்சை கொடுத்து தேவன் ஒரு
அவருக்குள்ளே நடத்தப்படுகிற ஒரு காரியமாக மாற்றுறதுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். பிள்ளைங்கள்லாம் இப்போது அவருக்குள்ளே வரதை நான் ஃபீல் பண்ணுறேன். யார் முன்னே எப்படி ஒரு உடன்படிக்கை பெட்டி முன்னே போடும்போது எல்லா காரியங்களும் ஓப்பன் ஆச்சோ, அது மாதிரி ஒரு தகப்பனை எழுப்பி இந்த காரியங்களை பின்னாடி பின்னோக்கத்தக்கதாக இந்த நாளிலும் ஆண்டவர் இந்த சர்ச் மூலமாக இதற்கு வர ஜனங்கள் மூலமாக ஒரு எழுப்புதலை, மிகப்பெரிய எழுப்புதலை ஆண்டவர் ஒன்று போகிறாருன்னு என்னை ஆவிக்குள்ளே நான் ஃபீல் பண்ணதால் இங்கே ஒரு சாட்சியாக சொல்ல என் தேவன் தாமே உதவி செய்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். கர்த்தர் இந்த சாட்சிக்காக நம்ம சபை நியூ லைஃப் ஃபெலோஷிப் தமிழ் சபை கர்த்தர் எழுப்புதலை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் சாட்சி. நிச்சயமாகவே இன்னைக்கு சேர்லாம் இருக்கலாம், ஆனால் ஜனங்களால் நம்ம பார்க்க போகிறோம் கர்த்தர் அநேகரை வடக்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் நமக்கு தரப்போறாரு. நாம் சுதந்திரிக்க போகிறோம். எத்தனை பேர் நாம் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கைகளை தட்டி we will rejoice. கர்த்தர் அதை செய்ய போறார். நம்மலாம் வேலைக்காரர்கள், நான் இங்கே எல்லாம் வந்திருக்கிற விசுவாசிகள் எல்லாரும் நம்ம கர்த்தருக்கு நம்ம வேலைக்காரர்கள். கர்த்தர் அப்படிதான் காட் சர்வன்ட் நம்மை அழைத்திருக்கிறார். அதனால வருகிற நாட்களிலே இந்த சபை தமிழ் சபைக்காக அதிகமாய் ஜெபிப்போம், அதிகமாய் கொடுப்போம், அதிகமாக நம்மளுடைய டீம் NLF-ஓட அந்த கோர் வேல்யூஸ் ரொம்ப பிடிக்கும். என்னது கோர் வேல்யூஸு நீங்களாம் தெரிஞ்சுக்கணும். கோ க்ரோ. ஆமாம், ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? க்ரோ, வளரணும். கர்த்தருடைய வார்த்தையில் நீங்கள் வளரணும். சபைக்கு வந்தால் தான் வளர முடியும். ரெண்டாவது கோ, வரணும். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதாக வரணும், வீட்லேயே உட்காந்துருக்க கூடாது. மூணாவது கிவ், கொடுக்கணும், ஆண்டவருக்காக கொடுக்கணும். கர்த்தர் இந்த நல்ல ஒரு கோர் வேல்யூஸ் இதை ஃபாலோ பண்ணனாலே நம்ம ஆண்டவருக்குள்ள நம்ம குடும்பம் மாத்திரமல்ல, ஜெனரேஷன் வில் பி பிளஸ்ட். நம்புறீங்களா? ஜெனரேஷன் வில் பி பிளஸ்ட். நான் விசுவாசிக்கிறேன். நான் இப்போவே வந்து பார்க்குறேன், ஆண்டவர் வந்து சிஸ்டர் அவங்க ஜெனரேஷனை பிளஸ் பண்ண போகிறாருன்னு இப்போவே பார்க்குறேன் நான். ஜெனரேஷன் இஸ் கோயிங் டு பிளஸ். ஃபோர்த்து ஜெனரேஷன் சொல்லுவாங்க. எங்கள் டாடி இருந்தாங்க, அவங்க அம்மா இருந்தாங்க, அவங்க விசுவாசத்தின் தாய், எங்களுக்காக ஜெபித்தாங்க ஜெனரேஷனுக்காக. இன்றைக்கு நான் இருக்கிறேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, நேற்று சனிக்கிழமை அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்னோடய சகோதரியோட ஜெனரேஷனை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நியூ லைஃப் ஏஜி சபையிலேருந்து ஒரு போதகர் எங்கள் வீட்டுக்கு வந்தார், என்னோடய நண்பர். அப்போ சொல்லிட்டு இருந்தேன், கேரளாவில் பெந்தைகோஸ்தே மூமெண்ட்டுக்கு அவங்களுடைய தாத்தா உதவியாக இருந்தார், அவருடைய தகப்பன் பைபிள் காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தார். இன்றைக்கு அவருடைய மகன் ஏஜி சபையில் ஒரு தலைமை போதகராக இருக்கிறார். ஸோ ஜெனரேஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு இந்த செய்தியை இணைய வழியாக கேட்டிருக்கிற தேவ ஜனமே, கர்த்தர் உடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார். அல்லேலூயா. Not only you can sit in NLF church this morning and God is telling you, I am going to bless your generation. Hallelujah. எவ்வளோ பெரிய பாக்கியம். நம்ம இருக்கிறோமோ இல்லையோ, கர்த்தர் ஜெனரேஷன் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம தேவனுடைய வார்த்தைக்காக போகும். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல கால வேளையிலே அருமையான ஊழியக்காரர் உடைய வார்த்தையின் மூலம் நிரப்பி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த கால வேளையிலே மகனுடைய வார்த்தை ஆண்டவரே, மகனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த காலவேளையில் செய்தி கொடுக்கும்படியாய் நம்ம போதகர் பாஸ்டர் திவாகர் அவர்களை கைகளை தட்டி நல்ல ஜோரா கை தட்டி நாம் வரவேற்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். நிஜமா நானும் இந்த இடத்துல வந்து உட்காரும் போது அவங்க சொன்னாங்களே இந்த சேர்கள் எல்லாம் நிரப்பப்படும் அப்படின்னும்போது, இங்கே வந்து நிற்கும் போது நான் யோசித்தேன், எல்லாருமே உட்காந்துருக்கிற மாதிரி நானும் அந்த விசுவாசத்தில் நிச்சயமாக நான் காண்கிறேன். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எத்தனை பேர் ஆண்டவர் ஆராதிச்சது மகிழ்ச்சி அப்படின்னு சொல்ல முடியும்? ஆமென். கர்த்தர் ஆராதிக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு காரியம். நம்ம ஆராதனை மத்தியில் அண்ணன் சொன்னது போல் நம்ம 11 மாதங்கள் கர்த்தர் நம்ம நடத்தியிருக்கிறார். 11 மாதம். இப்போது நாம் எல்லாம் ஒரு காரியத்தை பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் ஒவ்வொரு மாதமாக சொல்ல கர்த்தர் உங்களுக்கு அந்த மாதத்தில் எப்படி உங்களை நடத்தினார் அப்படின்றத உங்கள் குரல்களை கொண்டு நீங்கள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தை சொல்ல போகிறீங்க.
ஓகேவா? ரொம்ப எளிதான ஒரு காரியம் தானே. கர்த்தர் உங்களுக்கு என்ன செஞ்சார் அப்படின்றத அந்த மாதத்தை பேர் சொல்லும் போது நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம ஆண்டவருக்கு மகிமையை செலுத்த போகிறோம். ஜனவரி மாதம் வருஷ தொடக்கம்ன்றதுனால கொஞ்சம் பொறுமையாக ஆரம்பிக்கிற மாதிரி தெரியுது. இன்னும் நல்லா சத்தமாக ஜனவரி மாதத்தில் கர்த்தர் நடத்துங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம், மே, ஜூன், ஸ்தோத்திரம், ஜூலை, ஸ்தோத்திரம், ஆகஸ்ட், செப்டம்பர், ஸ்தோத்திரம், அக்டோபர், ஸ்தோத்திரம், நவம்பர், ஆமென். நவம்பர் இன்னும் போயிட்டு இருக்கு. இப்பொழுது டிசம்பர் நடத்துவீர் என்பதை விசுவாசிக்கிறோம் அப்பா. நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இந்த செய்தி குறித்து யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் சரி இந்த வாரம் ஆண்டவர் என்ன நான் பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரூமில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கேன். போகிற நேரம் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன செய்தி வந்து சொல்லணும் அப்படின்றது யோசிக்கும் போது நான் யோசித்தேன். 11 மாதம், அதாவது ஜனவரி தொடங்கும் போது யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டோம்ல இந்த வருஷம் இப்படி இருக்கும் அப்படின்றது யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் அந்த 11 மாதம் நம்ம ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ண போகிற இந்த தருணத்தில் ஆண்டவர் நடத்தினது எல்லாமே ஆச்சரியமான காரியம். அப்போது நான் ஆண்டவர் நோக்கி பார்த்து என்னோட ஜெபத்தில் நான் கேட்டேன், ஆண்டவரே 11 மாதம் முடிய போகுது, இந்த 12ஆம் மாதம் அடுத்த வாரத்துலேருந்து நம்ம டிசம்பர் மாதத்துக்குள்ளே போக போகிறோம், என்ன விசேஷமாக என்னோடய வாழ்க்கையில் இருக்குது அப்படின்றத நான் குறித்து யோசிச்சுட்டு இருக்கும் போது அப்போது நான் யோசித்தேன், எப்பவுமே நம்ம எப்படி மாதம் முதல் வாரம் வரும்போது என்ன பண்ணுவோம், வாக்குத்தத்தம், அதாவது வாக்குத்தத்தத்தை பிடிச்சு என்ன பண்ணுவோம், ஜெபிப்போம். அப்புறம் அந்த மாதம் போகும்போது அப்படியே விட்டுருவோம். திரும்ப அடுத்த மாதம் வரும்போது அடுத்த மாதம் ஒரு புதிய வாக்குத்தத்தை எடுத்து நாம் என்ன பண்ணுவோம், ஜெபிப்போம். அப்போது இதை யோசிச்சுட்டு நான் ஜெபிச்சுட்டு இருக்கேன், ஆண்டவரே இந்த வருஷத்தில் எத்தனையோ காரியங்கள் நடந்திருக்கு, ஆனால் எல்லா காரியத்தின் மத்தியிலும் நீங்கள் எங்கள் கூட இருந்தீங்களே, நன்றி அப்படின்னு சொல்லி இன்னொரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த வருஷத்தில் எத்தனை பேர் தடைகளை பார்த்துருக்குறீங்க உங்கள் வாழ்க்கையில்? பார்த்ததே இல்லையா? ஆமாம், தடைகளை பார்த்துருக்கீங்க, பிரச்சனைகளை பார்த்துருக்கீங்க, போராட்டங்களை பார்த்துருக்கீங்க. எல்லாத்த காட்டிலும் அதிகமான பிரச்சனைகள், போராட்டங்கள், பயத்தை பார்த்துருக்கீங்க, பயம் ஏற்படுத்துகிற சூழ்நிலை, அதிர்ச்சியான காரியங்கள் நடக்கிறத பார்த்துருக்கீங்க. ஆமென். ஸோ இது எல்லா காரியத்தையும் சொல்லிட்டேன்ல. இந்த காரியத்தை எல்லாருமே இந்த வருஷத்தில் நாம் பார்த்துருக்குறோம். அப்போ இந்த காரியத்தை எல்லாமே பார்த்துருக்குறோம். ஆனால் இந்த காரியம் எல்லாத்துமே ஒரு விஷயம் தான் நம்மளை என்ன பண்ணியிருக்கு, அதுலேருந்து நம்ம கடந்து போய் அதை மேற்கொள்ள உதவி செஞ்சுருக்கிறது. அது எப்பேற்பட்ட விஷயம் அப்படின்னா, நம்முடைய தேவன் நம்மோடு கூட நடந்து வருகிற தேவன். அல்லேலூயா. ஆமென். ஆராதனை மத்தியில் நம்ம அண்ணனும் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, ஒரே வார்த்தை தான் சொன்னார். நான் நேற்று ஜெபிக்கும் போது ஒரே வார்த்தை தான், அது என்னென்னா அந்த தடைகள் அப்படின்றது மட்டும்தான் என்னுடைய மனசில் ஓடிட்டே இருந்தது. கரெக்டாக அந்த வார்த்தை சொன்னாங்க, தடைகள் அப்படின்றதுனால இப்போ அது ரீகன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. ஸோ அந்த விசுவாசத்தோடு ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். மீகா 2:13. ஹல்லேலூயா. ஆமென். ஆக்சுவலி நான் கையில் வச்சுருக்கிறது எங்கள் அப்பாவுடைய வேதாகம். அதில் என்ன போட்டிருக்குன்னா, வாக்குத்தத்தம் 27/10/2013 2013 எழுதியிருக்கு. ஆனால் இந்த வசனத்தை எல்லாமே இந்த வாசிட்டு வரும்போது குறிப்பாக இந்த சம்பவம், நம்ம எப்பவுமே டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி தான் வாக்குத்தத்தமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அப்போது இந்த வசனத்தை வாசிக்கும் போது நான் ஆண்டவரை பார்த்து கேட்குறேன், ஆண்டவரே எப்போதுமே மாதம் தொடக்கத்தில் தான் நம்ம என்ன பண்ணணும், விசுவாசிகளாக நம்ம பார்க்குறவங்க எல்லாரையும் உற்சாகப்படுத்தி இந்த மாதத்தில் கர்த்தரவங்களை நடத்த போகிறார் நம்ம விசுவாசத்தோடு சொல்லுவோம். கடைசி வாரம் வந்துடுச்சு, ஏதாவது ஒரு என்கரேஜிங்காக ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நம்ம அடுத்த வாரம் இந்த வார்த்தையை சொல்லிக்கலாமே அப்படின்ற மாதிரி என் மனசுக்குள்ளே தோணுச்சு.
ஒரு ஹியூமன் தாட் அப்படி தோணுச்சு. சரி, அடுத்த வாரம் இது சொல்லும் போது ஜனங்கள்லாம் உற்சாகமாவாங்க. ஆனால் ஆண்டவர் ஸ்பெசிஃபிக்காக அந்த வார்த்தையை மட்டும்தான் காட்டினாரு. இல்லை, இந்த 11 மாதத்தை குறித்து யோசிக்க வச்சேன்ல உன்னை, எதுக்காக யோசிக்க வச்சேன் அப்படின்னா, தடைகளை நீக்கி போடுகிற தேவன் உனக்கு முன்பாக கடந்து போவார். அல்லேலூயா, ஆமேன், ஆமேன். நான் திரும்ப ஒரு விஷயம் வாசிக்கிறேன், நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். அல்லேலூயா, ஆமென். ஸோ அப்போ யார் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறது? அப்பா, அம்மா, ஃபேமிலி, இல்லை பெரிய தலைவர். ஏன் இதை குறித்து யோசிக்கும் போது நிறைய விஷயங்கள் நான் யோசிச்சுட்டே இருந்தேன். பாருங்கள், குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஒரு தலைவரை நம்ம ஜனங்க என்ன பண்ணுவாங்க? பெரிதாக கருதுவாங்க. இந்த தலைவர் வந்துட்டாருன்னா போதும்பா, நமக்கு தேவையானதை செய்வார். இல்லை ஒரு குறிப்பான ஜனங்க என்ன சொல்லுவாங்க? இந்த தலைவர் நமக்கு இருந்தால் போதும், நமக்கு தேவையானதெல்லாம் சந்திப்பாங்க, நமக்கு தேவையானதெல்லாம் செய்வாங்க. அப்போது நிறைய விஷயங்களை பார்க்கும்போது ஒரு தலைவருக்கு பின்னால் லட்சக்கணக்கான ஜனங்கள் போகிறத நான் பார்த்துருக்கேன். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஆமேன். பார்த்தது இல்லையோ? ஆமேன். பாருங்க, ரீசெண்டாக எவ்வளோ காரியங்களை நம்ம பார்த்துருக்கோம். அப்போ ஒரு தலைவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்காகனா, அவனை குடும்பத்துக்காக பார்க்குறான், அவனை தேசத்துக்காக பார்க்குறான், இல்லை அவன் சொசைட்டிக்காக. அந்த தலைவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான நபராக இருக்கும். அப்போ அந்த தலைவர் என்னென்னலாம் தீர்மானம் எடுக்கிறாரோ என்ன பண்ணுறான்? அந்த தொண்டன் என்ன பண்ணுறான்? சும்மா அவர் தப்பான காரியம் ஏதோ செஞ்சிட்டாலுமே என்ன பண்ணுவான்? ஆமாம், கொடி எடுத்து இல்லை என்னோட தலைவர் அது இது செஞ்சிருக்க மாட்டார், அது பிரச்சனையே இல்லை அப்படின்னு. அப்போது இதை குறித்து யோசிச்சுட்டே இருக்கும்போது, அப்போது ஒரு உலக பிரகாரமான ஒரு மனுஷன் தலைவராக இருக்கும்போது அந்த தலைவனுக்கு இவ்வளோ பெரிய ஒரு மகத்துவம் கிடைக்கப்பட்டு இவ்வளோ பெரிய ஒரு ஆதரவு கிடைக்கும் அப்படின்னா, இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அந்த பரிசுத்தமான தேவன் எப்படிப்பட்ட தலைவராக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். அல்லேலூயா. ஸோ நீங்கள் பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து கேட்க, உங்களுடைய தலைவர் யார்? அவர் எந்த கட்சியில் இருக்கிறார்? அப்படி இந்த கட்சின்னு சொல்லும் போது எனக்கு நல்ல ஞாபகம் வருது. பாஸ்டர் ஆல்வின் தாமஸ் அவங்களுக்கு பாட்டு ஒன்று இருக்குது. அதாவது, நாங்கள் இயேசுவுக்கு ஓட்டு போடுவோம், அவர் ஆட்சியில் ஆட்டம் ஆடுவோம். எத்தனை பேர் கேட்டிருக்கீங்கன்னு தெரியல. பேதுரு எங்கள் எம்எல்ஏ, தாவீது எங்கள் எம்பி, சாத்தா எங்கள் ஆப்போனன்ட் பார்ட்டி, இயேசு தான் எங்கள் ரூலிங் பார்ட்டி. கேட்டிருக்கீங்களா? இல்லைன்னு நினைக்கிறேன். மீன் இது கேட்கும் போது எனக்கு ரொம்ப வேடிக்கையாக இருந்தாலும் அது ரொம்ப உற்சாகமாக இருந்துச்சு. அப்போ பாருங்கள், நமக்கு விரோதமாக இருக்கிற சக்தி எது? சாத்தானுடைய சக்திகள் இருந்து. சாத்தான் நமக்கு எதிராக எழும்பி நிற்கும்போது, அப்போது தேவன் நம்முடைய தலைவராக நம்ம நடத்துகிற தேவனாக இருக்கும்போது அது என்ன சொல்லுது? தடைகள் நீக்கி போடுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஸோ இந்த மாதம் முடிய இன்னும் ஒரு 7 நாள் தான் இருக்குல்ல, 7-6 நாள் தான் இருக்குது. ஆனால் இந்த நாளுக்குள்ள கர்த்தர் நமக்கு முன்பாக இருக்கிற தடைகளை நீக்கி போட வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஸோ அப்போ இந்த காலைவேளையில உங்களுடைய தலைவராக யார் இருக்கிறது அப்படின்றது உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்கள். உங்கள் தலைவர் சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்து தான். எனது தலைவன் இயேசுராஜன், மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். இந்த பாட்டு பாட ஆரம்பிச்ச உடனே அவர் பேட் வாசிக்கிறேன். தேங்க்யூ ஜென். அவன் பாருங்க, அப்போ இந்த பாடல் எவ்வளோ அருமையாக ஃபாதர் பிரக்மன்ஸ் அவங்க எழுதியிருக்கிறாரு. எனது தலைவன் இயேசுராஜன், அவரோட மார்பில் சாய்ந்து நான் என்ன பண்ணுவேன்? மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். சரி, நான் உங்களுக்கு கடைசியாக நான் உங்களை கூப்பிட்றேன், நம்ம சேர்ந்து பாடலாம் இந்த பாட்டை. அப்போது தலைவன் இயேசுராஜன் அவர் இருக்கும்போது நம்ம மார்பில் சாய்ந்து மகிழ்ந்து களி கூறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவத்தை வாசிச்சுட்டு இருக்கும்போது குறிப்பான ஒரு பகுதியை ஆண்டவர் ஞாபகத்துக்கு கொண்டு வந்தார். தடைகளை நீக்கி போடுகிற தேவன் முன்பாக போகிறார் அப்படின்னு சொல்லும் போது உங்கள் மனசில் நிறைய சம்பவங்கள் ஞாபகம் வரும். இல்லை உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் சிலது ஞாபகம் வரலாம், இல்லை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படி நடத்தினார். ஆனால் வேதாகமத்தில் சில பகுதிகளில் நாம் ஆச்சரியப்படத்தக்கதாக கர்த்தர் நடத்தினதை நம்மளால் பார்க்க முடியும். அதில் ஒரு பகுதி தான் நம்ம இப்போ வாசித்து நாம் தொடர்ந்து ஜெபிச்சு முடிக்க போகிறோம். இருக்கிற நேரத்தில் யாத்திராகமம் புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம்.
நமக்கு எல்லாருமே தெரிந்த பகுதி தான் யாத்ராகம புஸ்தகம் 14வது அதிகாரம். 1-2 வசனங்களை மட்டும் நம்ம வாசிக்கலாம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீங்கள் திரும்பி மிக்தோலுக்கு சமுத்திரத்துக்கு நடுவே பாகால் சேபேனுக்கு முன்பாக இருக்கிற ஈரேத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாலம் இறங்க வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. அதற்கு எதிராக சமுத்திரக்கரையிலே பாளையம் இறங்குவீர்களாக. அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து, அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். ஓகே, தேங்க்யூ. ஆமென். இந்த வசனத்தை நம்ம 14வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் மோசேயை நோக்கி குறிப்பாக ஒரு பகுதியை சொல்ல. இப்போ இந்த பகுதி எல்லாருக்குமே நமக்கு அறிஞ்ச பகுதி தான், நம்ம தெரிஞ்சிருக்கோம். மோசே பார்வோனோடு பேசி எல்லா விடுதலையை பெற்றுக்கொண்டு இப்போ என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர் வாக்களிச்ச கானான் தேசத்துக்கு இப்போ கடந்து போகிறாங்க. இப்போ கடந்து போகிற இந்த நேரத்தில் ஆண்டவர் குறிப்பாக ஒரு பகுதியை வந்து மோசே கிட்ட சொல்கிறார். அது என்ன பகுதினா, அந்த பகுதியோட பேர் ஈரோத். அதாவது என்ன அது பேர் சொல்லுங்கள்? ஈரோத். அது நம்ம இங்கிலீஷில் நம்ம வாசித்தோம் அப்படின்னா பை ஹஹிரோத் அப்படின்னு சொல்லுவாங்க. பை ஹஹிரோத். என்ன காலையிலே ஒரு என்னென்னோ பேர் சொல்கிறார், ஒன்றும் புரியாதா? ஆமே, சொல்லுங்க பார்க்கலாம். பை அஹிரோத். ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்றத நீங்கள் கடைசியில் புரிஞ்சுப்பீங்க. ஆண்டவர் குறிப்பாக அந்த ஜனங்களை மோசே கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, மோசே நீ அந்த ஜனங்களை எங்கே நீ கொண்டு போகணும் அப்படின்னா, இந்த ஈரோத், அதாவது பை அஹிரோத் என்ற இடத்துல என்ன பண்ணு, பாளையம் இறங்க பண்ணு. அது எந்த இடத்துல இருக்குது, எந்த இடத்துல இருக்கிறது அப்படின்றதையும் ஆண்டவர் வந்து தெளிவாக சொல்கிறார். இப்போ நீங்கள் இன்னும் எளிதாக புரிஞ்சுக்கணும்படியா அந்த ஒரு சின்ன ஒரு மேப்பை மட்டும் நான் காமிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஒருவேளை உங்களுக்கு இங்கேருந்து தெரியுமோ அப்படின்றது எனக்கு தெரியல. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ளூ கலரில் ஒரு வட்டமாக இந்த சைடு பார்த்தீங்கன்னா அவங்க திரும்புது பார்த்தீங்களா, பை ஹஹிரோத், மவுத் ஆஃப் கேனல் ஃபேஸிங் பால் செஃபோன் அப்படின்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா. இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்தாலும் சாரி, ஓகே. ஸோ உங்களுக்கு இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் ஒரு சின்ன உங்களுக்கு, ஏன்னா நம்ம வேதாகமத்தை வாசிக்கிறோம், வேதாகமத்தில் இருக்க அதிசயங்கள்லாம் காண்கிறோம். வேதாகம் உண்மைன்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? அதுலேயே டவுட் இருக்கா நிறைய பேர்? வேதாகமம் உண்மை தானே? அல்லேலூயா, ஆமென். நம்ம உண்மைன்னு சொல்லும் போது சரித்திர பிரகாரமாகவும் ஹிஸ்டாரிக்கலி ப்ரூவன் பைபிள் இஸ் ரியல். அதாவது நடந்த விஷயங்கள் எல்லாமே உண்மை என்றதுக்காக தான் இந்த காரியங்கள் எல்லாமே எடுத்து போடப்பட்டிருக்குது. அல்லேலூயா, ஆமென். எதுக்காக இந்த சொன்னேன் அப்படின்னா, இந்த பகுதி தான் குறிப்பாக ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுங்க, பை ஹஹிரோத் என்ற இந்த இடத்துல நீங்கள் பாளையம் இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதை நாங்கள் அப்படியே நினைப்பில் ஒட்டி அடுத்த படத்தை நம்ம பார்க்கலாம். ஆமாம், இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும் எந்த இடத்துல அவங்க இருக்கிறாங்க. அதாவது அந்த வாட்ச் டவர் ஒரு புறா மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த இடம் தான், அது கீழே இருக்கிற இந்த இடம் தான் பை ஹஹிரோத். இந்த இடம் 3 வே மவுத் ஆஃப் வாட்டர். என்ன சிறப்பான அம்சம் இதில் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, 3 வழியுமே கடல் தான். இப்போது நம்ம என்ன சொல்லுவாங்க, முக்கடை தான். 3 வழி பாதைகளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்படி தானே? 3 வழி பாதை இல்லை 3 வே ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க, அதாவது ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, அதுவும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் 3 வே ப்ராப்ளம்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாங்கள் 4 வே ப்ராப்ளமே கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்றீங்களா? இப்போ பாருங்க, இந்த பகுதியில் அது நீங்கள் பார்த்தீங்கனாலே இன்னும் நல்லா தெளிவாக தெரியும். இந்த இடத்துல 3 வழியுமே என்ன இருக்குது, கடல் தான் இருக்குது. ஒரே ஒரு வழி தான் அது கடந்து போக முடியும். அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் அந்த இடம். ஆனால் ஆண்டவர் குறிப்பாக, தேங்க்யூ சொல்பதர், லைட் போட்டுக்கலாம். ஸோ ஆண்டவர் குறிப்பாக அந்த பகுதியில் என்ன பண்ணார், இஸ்ரேல் ஜனங்களை போக சொல்கிறார். இப்போ சொல்லுங்கள், அந்த இடத்துடைய பேர் என்ன அப்படின்ட்டு? ஈரோத், தமிழில் பை அஹிரோத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பகுதியில் நான் திரும்ப அந்த வசனத்தை வாசிங்கன்னா இப்போ உங்களுக்கு புரியும். நீங்கள் திரும்பி மிக்தோலுக்கும் சமுத்திரத்திற்கும் நடுவே பாகால் சேபோனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்க வேண்டும். அப்போ எந்த இடம், அது பேர் ஈரோத் பள்ளத்தாக்கு. நான் சொன்னது போல் அந்த பள்ளத்தாக்கில் என்ன இருக்குது, ஒரே ஒரு வழி தான், மற்ற எல்லா வழியுமே கடல் தான். ஸோ ஆண்டவர் இப்போது நல்லா நினச்சி பாருங்களேன், ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு இடத்துல எடுத்துகிட்டு போய்
கானான் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இடத்துல எடுத்துகிட்டு போய் விட்டுட்டாருன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆண்டவரே 3 வழியுமே கடல் இருக்குது, ஒரே ஒரு வழி தான், என்ன ஆண்டவர் இந்த மாதிரி பிரச்சனைகள்? நிறைய பேர் நம்ம கேள்வி கேட்போம்ல, ஆண்டவர் ஏற்கனவே நான் பிரச்சனையில் போகிறேன், திரும்ப ஒரு பிரச்சனை. நிறைய பேர் நீங்கள் பேசும்போது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பிரதர் நான் இந்த வேலையை செஞ்சேன், என்னால் சக்ஸஸ் கிடைக்கவே இல்லை, நான் திரும்ப இந்த வேலையை செஞ்சேன், எந்த வழியுமே திறக்கப்படவே இல்லை. அப்போ பாருங்கள், அந்த அஹீரோத் அந்த இடத்துல 3 இடமே என்னது ஃபுல்லாக அதில் சுற்றியுமே கடல் தான் சூழ்ந்திருக்கிற அந்த இடத்துல கர்த்தர் என்ன பண்ணார்? பாளையம் அங்கே போய் நீங்கள் என்ன பண்ணுங்க, தங்குங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம் 3வது வசனம். போதும். ஸோ பாருங்க, இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் கொண்டு போய் விட சொல்லி மோசைக்கிட்ட சொல்லிட்ட பிறகு அங்கே பார்வோன் எப்படி சொல்றாராம் இஸ்ரேல் புத்திரரை பற்றி, இவங்க திகைத்து திரிகிறார்கள். அதாவது அவங்க அது எப்படி சொல்றது, பைத்தியமாக அவங்க போகிறாங்கப்பா, அவங்க கடவுள் அவர் எங்கே நடத்துகிறானே தெரியல, போய் ஒரு வழி இல்லாத ஒரு இடத்துல என்ன பண்ணுறாரு ஆண்டவர் போக சொல்கிறார், அங்கே போய் நின்று யோசிச்சுட்டு இருக்காங்க, அது தலையை சொரிஞ்சு யோசிக்கிறாங்க எப்படி போகிறதுன்னு. அப்படி திகைத்து திரிகிறார்கள், வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது. அப்போ பாருங்க, வனாந்திரம் அடைச்சி போன இடத்துல அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு பார்வோன் சொல்லுவான். அப்படிப்பட்ட அது 4வது வசனம். கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனானாலும் அவருடைய எல்லா இராணுவத்தானாலும் மகிமைப்படுவேன் என்றார். அவர்கள் அப்படியே செய்தார்கள். 5வது வசனம் வாசிங்க. ஜனங்கள் ஓடிப்போய் விட்டார்கள் என்று எகிப்தின் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோனும் அவன் ஊழியக்காரனும் மனம் வேறுபட்டு, நமக்கு வேலை செய்யாதபடிக்கு நாம் இஸ்ரவேலரை போக விட்டது என்ன காரியம் என்றார்கள். அவன் தன் இரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு பிரதானமான 600 இரதங்களையும் எகிப்தில் உள்ள மற்ற சகல இரதங்களையும் அவைகள் எல்லாவற்றுக்கும் அதிபதிகளான வீரரையும் கூட்டிக் கொண்டு போனார்கள். கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் இரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையிலே பாகால் சேப்பேனுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னணியிலே பாளையம் இறங்குற அவர்களை கிட்டினார்கள். ஆமென். ஸோ இப்போ என்ன சொல்லுது, ஆண்டவர் எந்த இடத்துல அவங்கள பாளையம் இறங்க சொன்னார்? ஈரோத் பள்ளத்தாக்கில் பாளையம் இறங்க சொல்லிட்டார். அந்த இடத்துல நான் சொன்னது போல 3 வழியும் என்ன வழி? அது கடல், ஒரே ஒரு வழி தான். இப்போ இந்த இடத்துல பாளையம் இருக்கிறது அவங்க பார்த்து என்ன சொல்கிறாங்க, அப்பா அது எப்படின்னா வேட்டை ரொம்ப எளிதாக முடிஞ்சிடுச்சு, நம்ம போய் கஷ்டப்படவே வேணாம், டைரெக்டாக போவோம், அப்படியே தூக்கிட்டு வர வேண்டியதுதான், அவ்வளோதான் முடிஞ்சுது. அப்போது கரெக்டாக அதை அறிஞ்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஈரோன் பள்ளத்தாக்கில் என்ன பண்ணுறாங்களாம், பாளையம் இறங்கி அவங்க பிடிக்க போகிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடக்கிறது இந்த பாருங்க. இப்போ இது இந்த சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, இஸ்ரேல் ஜனங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பக்கம் கடல், மறுபக்கம் திரும்பி போக முடியாது, வழியே இல்லைன்னு இருக்கும்போது கர்த்தர் அவர்களுக்கு எப்படி விடுதலை கொடுத்து நடத்துகிறார் அப்படின்றது ஆச்சரியமான ஒரு காரியம். அடுத்து தொடர்ந்து வாசிக்கலாம் 10வது வசனம். பார்வோன் சமீபித்து வருகிற பொழுது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆமென். நான் சொன்னது போல கடந்த 11 மாசங்கள் சொன்னல, நமக்குள்ள பயம் இல்லை கசப்பு, ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நம்ம கவலைப்பட்டு திகைத்து நம்ம நின்ற நேரத்தில் அப்போ அவங்க என்ன பண்ணினாங்களாம், பயம் சூழ்ந்திருக்கிற அந்த சமயத்தில் கர்த்தரை நோக்கி பார்த்து கூப்பிட்டாங்க. அது மட்டும் பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் தொடர்ந்து வாசித்தோம் அப்படின்னா, தொடர்ந்து வாசிக்கலாமா? 11வது வசனம். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றோ, வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர், நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும் பொழுது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கிலும்
எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்குமே என்றார்கள். ஆமென். ஸோ பாருங்க, இந்த இடத்துல ஜனங்க என்ன பண்ணுறாங்க, அந்த சூழ்நிலையுமே பார்க்குறாங்க. இப்போ நான் சொன்னது போல் அந்த கித்ரோன் அந்த ஈரோத் பள்ளத்தாக்கில் நிற்கிறவங்க எந்த வழியுமே இல்லை, ஒரே வழி தான். ஆனால் பார்வோன் அந்த பக்கம் வந்து என்ன பண்ணுறான், ஆக்கிரமித்து இந்த ஜனங்களை பிடிக்கணும்னு பார்க்குறான். இப்போது எல்லாருக்குள்ளே என்ன பண்ணாங்க, தேவன் நோக்கி கூப்பிட்டாங்க. அதுக்கு அடுத்து அவங்க என்ன பண்ணாங்க, ஆண்டவர் நோக்கி கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. என்ன கேட்குறாங்க, மோசே அங்கே எனக்கு எங்களுக்கு பிரேதக்குழி இல்லைன்னு சொல்லியா இவ்வளோ தூரம் எங்களை கூட்டி வந்தீங்க? நினச்சி பாருங்க, இவ்வளோ தூரம் ஆண்டவர் நடத்தி வந்திருக்கிறாரு. இந்த இடத்துல நாங்கள் செத்து போனோம்னா எதுக்கு கஷ்டப்பட்டு, ஒழுங்காக நாங்கள் அங்கேயே இருந்திருக்கலாமே. சாத்தான் பல நேரங்களில் பாருங்க, நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காக வைராக்கியமாக நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வந்துட்ட பிறகு எப்பவுமே ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது என்ன முதல்ல ஞாபகப்படுத்துவோம் அப்படின்னா, அந்த இடத்துல இருந்தல அப்போ எவ்வளோ சூப்பராக இருந்தது, அந்த வேலையில் இருந்தல எவ்வளோ சூப்பராக நீ சந்தோஷமாக இருந்த, அந்த இடத்துல நீ உன்னை அழகாக வச்சு நடத்தி வந்தல, அதெல்லாம் மறந்துட்டியே. இப்போது எல்லாருக்கும் என்ன கேள்வி வரும், நீங்கள் என்ன சொல்வீங்க? என்னதான் நீங்கள் ஆண்டவர் மேலே ரொம்ப வைராக்கியமாக இருந்தாலும் அந்த ஒரு நிமிஷம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, யோசிச்சுவீங்க, ஆமால அங்கே நம்ம இருந்தால் எப்படி இருந்தோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது அங்கே சாத்தான் கிளைய வச்சு அவிசுவாசத்தை கொடுத்து ஆண்டவர் மேலே இருக்கிற அந்த அன்பை குறைக்கும் போது அந்த இடத்துல தான் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று உணர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த வசனத்தை இந்த காலை வேளை ஆண்டவர் பேசுகிறார். அல்லேலூயா, ஆமென். பாருங்க, அவங்க அப்படி கேள்வி கேட்டு முறுமுறுத்து சொல்கிறாங்க, மோசே இப்படி நாங்கள் பிரேத குழிகளை இங்கே கட்டுறதுக்காக நீங்கள் எங்களை கூட்டி வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ மோசே சொல்கிற காரியத்தை நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் இந்த வசனத்தை விசுவாசிக்கிறீங்க, வார்த்தைகளை? அல்லேலூயா. பாருங்க, மூன்று வழியுமே என்ன, கடல் ஒரு பக்கம் 400-600 ரதங்களை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்க சூழ்ந்து இருக்கிற சமயத்துல ஒரு பக்கம் ஜனங்க கேள்வி கேட்கிறாங்க, ஒரு பக்கம் ஜனங்கள் முறுமுறுக்கிறாங்க. நினைச்சு பாருங்க, நீங்க மோசே இடத்துல இருந்திருந்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பீங்க? ஒரு பக்கம் ஆண்டவர், ஒரு பக்கம் ஜனங்க, ஒரு பக்கம் கடல், ஒரு பக்கம் எல்லா வழியுமே எப்படி இருக்கு, அடைக்கப்பட்டு இருக்கு, போகவே முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த சூழ்நிலை மேல மோசே கர்த்தருடைய வார்த்தையை சொல்றத எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. அந்த இடத்துல மோசே சொல்றாரு, பயப்படாதிருங்கள். இந்த காலையிலும் கர்த்தர் நம்ம இத்தனை மாதங்கள் நடத்தி வந்த தேவன் நம்மளை பார்த்து திரும்பவும் சொல்ற காரியம், பயப்படாதிருங்கள். பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, பயப்படாதிருங்கள். ஆமென். பயப்படாதிருங்கள், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீங்க. அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் அன்று வாக்கு கொடுத்தார், அதுக்கப்புறம் வாக்குத்தத்தம் பொய்யா போகவே இல்லை. அந்த எகிப்தியர் அவங்களுக்கு முன்பாக எழும்பி வரவே இல்லை. அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா. இப்போ எல்லா வழியும் அடைக்கப்பட்டுச்சு, போகிற வழியே இல்லை, சுத்திரி பிரச்சனை தான் இருக்கு. இந்த வருஷம் எப்படி அடுத்த வருஷம் எப்படி போகுதுன்னு கவலை நமக்குள்ள சூழ்ந்து இருக்கும் போது, என் வாழ்க்கை எப்படி போகும், என்ன எப்படி நடக்க போகுதுன்னு நினைக்கும் போது நீங்க பண்ண வேண்டியது என்ன? சும்மா உட்காருப்பா, ஏன்பா சும்மா புலம்பிட்டு இருக்கு. அப்போ ஆண்டவர் நம்ம புலம்பி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஆண்டவரே ஏன் இப்படி நடந்துச்சு, ஏன் இப்படி கொண்டு போனீங்க, ஏன் இப்படி நடந்துச்சு, என்ன அப்படின்னு கேள்வி கேட்போம். நினைச்சு பாருங்களேன், ஒரு சின்ன குழந்தை அப்பா அம்மாவை பார்த்து வற்புறுத்தினே எதுக்கு ஏன் அப்படின்னு கேட்கும்போது எவ்வளோ கொஞ்சம் நம்ம மனசுல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல. என்ன இந்த பிள்ளை எப்போ பார்த்தாலும் நச்சரிச்சிட்டு இருக்கேன். ஆண்டவர் அந்த நேரத்தில் அந்த நச்சரிக்கை நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு, நீங்க பக்கத்தில் இருக்கவங்க பார்த்தீங்க சொல்லுங்க, நீங்க சும்மா. அதனால வீட்டில் போய் சும்மா நீங்க அமர்ந்து எதை பத்தியும் கவலைப்பட வேணாம். இல்லை, ஆண்டவர் என்ன சொல்றாரு, எல்லா வழியும் அடைக்கப்படும் போது நீங்க சும்மா இருந்து என்ன நோக்கி பாருங்க, ஆண்டவர் ரட்சிப்பை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. அப்ப யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது யுத்தம். தொடர்ந்து நம்ம வாசிக்க நேரம்னாலும் வாசிக்கலாம். 15. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு, சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்போது இஸ்ரவேல் புத்திரர்
சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனானாலும் அவன் ரதத்தின் குதிரை வீரர்கள் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதத்தினாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும் பொழுது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார். ஆமென். அவர் யார் என்றதை அவங்க அறிஞ்சு கொள்வாங்களாம். நானே கர்த்தர். சொல்லுங்களேன், அவரே தேவன். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில இப்பேற்பட்ட ஒரு பிரச்சனைகளுக்குரிய காரியங்களுக்குள்ள நம்ம கடந்து போகும்போது கர்த்தர் ஒன்னே ஒரு காரியம் தான் சொல்வார். என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் என்னுடைய நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய நாமம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய காரியங்களில் மகிமைப்படும் அப்படின்னா அதை காட்டிலும் மேலான ஒரு விஷயம் எதுவுமே கிடையவே கிடையாது. அல்லேலூயா. தொடர்ந்து நம்ம கடைசியாக ஒரு 2 வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். 21, 22 நேரம் இல்லாத நம்ம. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்போது கர்த்தர் ரா முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. அல்லேலூயா. ஆமென். 31 வசனத்தை கடைசியா வாசிக்கலாம். 31. கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேனிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அப்ப அந்த ஈரோத் என்ற பள்ளத்தாக்குல ஆண்டவர் என்ன சொன்னாரு? பாளையம் இறங்க சொன்னார். அந்த பள்ளத்தாக்கு பயங்கரமான ஒரு பள்ளத்தாக்கா இருந்தாலும், அந்த இடம் இருந்தாலும், வழியே இல்லைன்னு இருந்தாலும், அதை தாண்டி அவங்கள எதிரி சூழ்ந்து கொண்டாலும் கர்த்தர் என்ன பண்ணினாரு? யுத்தம் என்னுடையது, நீங்க நின்று என்னோட ரட்சிப்பை காண்பீர்கள் சொன்னது போல இந்த காலைவெளியிலும் இந்த 11 மாதங்கள் ஆல்மோஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். இவ்வளோ நாட்கள் ஆண்டவர் நம்ம நடத்தி வந்திருக்கிறார். ஆனால் இனிமேல் வரப்போகிற பிரச்சனைகள் காரியங்களை குறித்து நிறைய விஷயங்களை குறித்து நம்ம கவலைப்படுவோம். ஆனால் கர்த்தர் நமக்கு சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, பயப்படாதிருங்கள், உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சும்மா இருப்பீங்க. அல்லேலூயா. நீங்கள் சும்மா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அதாவது சும்மா அப்படின்னா நீங்கள் பயமே இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் தூங்கி எழுந்து கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நிற்கணும் அப்படின்னா கர்த்தருடைய நோக்கி நீங்கள் பார்க்கும்போது நிச்சயமாக கர்த்தர் என்ன பண்ணுவார்? அற்புதங்கள் அதிசயங்களை செய்வார். அல்லேலூயா. ஆமென். இப்போ பாருங்க, இதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த ஈரோத் பள்ளத்தாக்குகளை போல அனுபவங்கள் நிறைஞ்சதாக இருந்தாலும் கர்த்தர் நம்மளுக்கு வாக்கு கொடுக்குற ஒரே ஒரு காரியம், என்ன நம்பி வந்துட்டீங்க அப்படின்னா பயப்படாமல் விசுவாசத்தோடு இருங்க, கர்த்தர் உங்களுக்கு அதிசயம் செய்வார். இந்த தொடக்கத்தில் அந்த ஜனங்களுக்குள்ள இருந்த காரியம் என்ன? பயம். கடைசியாக அந்த வசனம் சொல்லுது, கடைசியில் கர்த்தர் செய்த எல்லாவற்றையும் பார்த்து அவங்க என்ன பண்ணினார்களாம்? கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரன் மோசேயின் இடத்திலும் விசுவாசம். ஸோ பயம் அதிகமாக இருந்த இடத்துல இப்போ என்னாச்சு? விசுவாசம் பெருகுச்சு. எதுக்கு? எப்படி? ஆண்டவர் செய்த மகத்துவமான காரியத்தை பார்த்து விசுவாசம் பயங்கரமாக பெருகுச்சு. அப்போ இந்த காலைவேளையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்கிற வார்த்தை என்னன்னா, யுத்தம் கர்த்தருடையது, நீங்க சும்மா இருங்க, கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். உங்களுக்குள்ள ஒரே ஒரு காரியம்தான், அந்த விசுவாசம் அதிகமாயிட்டே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இப்போ கடைசி இந்த மாதத்தில் நம்ம வந்துட்டோம். இந்த கடைசி மாதத்தில் போகும்போதும் நம்ம நடத்துகிற தேவன் யார் என்றதை நாம் அறிஞ்சு கொண்டோம் அப்படின்னா பிசாசானவன் வெட்கப்பட்டு போவான். அல்லேலூயா. பிசாசு வெட்கப்படணும் எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? அருமையான ஒரு பாடல் இருக்குல்ல, என் வல பக்கத்தில் சாத்தான் விழுந்தானே, என் பின்பக்கத்தில் சாத்தான் விழுந்தானே, என் முன்பக்கத்தில் சாத்தான் விழுந்தான், இயேசு ஜெயித்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் அது நம்புறீங்களா? அல்லேலூயா. ஆமென். நம்ம திரும்பவும் அந்த ஒரு வசனத்தை நம்ம வாசி நம்ம ஜெபிக்க போகிறோம். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13 வாசிச்சு நம்ம இருக்கிற இடங்கள். ஆமென். உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தமே என்ன? ராஜா உங்களுக்கு முன்பாக கடந்து போவார். பாருங்க, அப்போ உங்களுக்கு முன்பாக போகிறவர்
எல்லாவற்றையும் எல்லா அதிகாரமும் உடைய தேவன், எல்லாவற்றையும் ஆளுகிற தேவன். அப்போ அவர் உங்க முன்பாக போகும்போது நீங்க 3-way ப்ராப்ளம்ஸ் இல்லை, 5-way ப்ராப்ளம், எந்த ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் நீங்க பயப்படவே வேணாம். பார்த்தீங்களா, இந்த நம்ம வாசித்த இந்த பகுதியிலிருந்து ஒரே ஒரு காரியம் தான் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். தடைகளை நீக்கி போடுகிற தேவன் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். இப்போ பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, தடைகளை நீக்கி போடுகிற தேவன் உங்களுக்கு முன்பாக கடந்து போவார். அந்த ஐஹிரோத் அந்த பள்ளத்தாக்கில் கர்த்தர் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினாரோ அதே போல் உங்களையும் நடத்த போதுமான தேவனாக இருக்கிறார். நேரம் எல்லாம் நாள் நம்ம முடிக்க போகிறோம். நம்ம இருக்கிற இடங்களில் நம்ம எழுந்து நின்று நம்ம கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து நம்மளை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவரே, இந்த காலையில் உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் அந்த ஸ்தோத்திரம், அந்த ஈரோத் அந்த பள்ளத்தாக்குன்னு ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் மோசேயை கட்டளையிட்டு கொண்டு போனீர். அந்த இடம் கடலால் சூழப்பட்டிருந்தாலும், ஒரு பக்கம் எகிப்தியர் பாளையத்தினால நிரம்பி இருந்தாலும், இஸ்ரவேல் ஜனங்கள் போக வழி இல்லாமல் இருந்தாலும், ஆனால் நீங்க சும்மா இருங்கள், யுத்தம் என்னுடையது, நான் ரட்சிப்பை கொண்டு வருவேன் என்று சொன்ன தேவன் அந்த இடத்துல ரட்சிப்பை கொண்டு வந்தீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த காலைவேளையில் ஆண்டவர் நோக்கி பார்த்து கேளுங்க, ஆண்டவரே என் இயலாமையை நீங்க செயல்படுவீர். ஆண்டவரே, என் தடைகள் எல்லாவற்றையும் நீங்க நீக்கி போடுவீர். ஆண்டவர், என்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நீங்க செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறீர் என்பதை ஆண்டவர் நோக்கி பார்த்து, தடைகளை தகர்த்தீரையா, தள்ளாட விடவில்லையே, உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். ஆண்டவர் நோக்கி பார்த்து சொல்லுமா, தடைகளை தகர்த்தீரையா, தள்ளாட விடவில்லையே, தடைகளை தகர்த்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி அப்பா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆமென் தகப்பனே. அப்பா, நீங்க பெரியவர், வாக்கு மாறாதவர், தடைகளை நீக்கி போடுகிற தேவன். நீர் எங்களுக்கு முன்பாக நீர் கடந்து போகிறதற்காக நன்றி. ராஜா, எங்களுக்கு முன்பாக கடந்து போகிறதற்காக நன்றி. எல்லாவற்றையும் இந்த உலகத்தின் இருப்பில் எங்களுக்குள்ள இருக்கிற தேவன் நீர் பெரியவராக இருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, எங்களை சூழ்நிலை இருக்கிற பிரச்சனைகள், கவலைகள் எல்லாவற்றையும் பாராமல் இந்த காலை வேளையிலும் எல்லா தடைகளும் உடைத்து போடுகிற அந்த தேவனை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர், இந்த காலை வேளையில் ஆண்டவரை இந்த இணை வழியாக பார்க்கிறவர்கள், நாங்கள் இருக்கிற இடங்களை, எங்கள் குடும்பங்கள், எங்களை சபைகள், ஆண்டவர் எங்களை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகளை நீக்கி போடுகிற தேவன் நீர் முன்பாக கடந்து சென்று எல்லா தடைகளும் நீர் உடைத்தறிவீராக. ஆண்டவர், எங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகள் எல்லாம் எம்மாத்திரம் இது இயேசுவே, நீர் எங்களுக்கு முன்பாக கடந்து போகும்போது எங்கள் தடைகள் எல்லாம் அப்படியே அது விலகி போகும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த காலை வேளையில உங்க வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் தடைகளை நீக்கி போடுகிற தேவனாக இருக்கிறார். நாம பண்ண வேண்டியதெல்லாம் அவருடைய சமூகத்துல தரித்திருந்து சும்மா அவரை மாத்திரமே நம்ம ஆராதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். அன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அற்புதம் செய்த தேவன் இன்றும் அதே வல்லமையுள்ள தேவனாக நம்ம மத்தியிலும் இருக்கிறார். அவர் அற்புதங்களை செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார், ஆச்சரியமான காரியங்களை செய்கிறார். இந்த காலையில் அப்பா, இந்த இத்தனை மாதங்களை நடத்தி வந்ததற்காக நன்றி. ஆண்டவரே, 11 மாதங்கள் இந்த கடைசி வாரத்தில் நீங்க கொண்டு வந்திருக்கிறீரப்பா. இன்று 1 மாசம் தான் இருக்கு, ஆனா நீங்க நடத்தின விதம் அதிசயம், நீங்க நடத்தின விதம் ஆச்சரியம். ஒவ்வொரு பாதைகளும் அற்புதம், அதிசயம் அப்பா. தொடர்ந்து மீதியான ஒவ்வொரு நாட்களும் ஆச்சரியமாக அற்புதமாக நடத்த போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எந்தெந்த தேவையோடு, என்னென்ன மனசுல என்னென்ன காரியங்களோடு இந்த இடத்துல அமர்ந்திருந்தாலும், இணை வழியாக பார்த்து கொண்டிருந்தாலும் அப்பா, நீர் அவர்கள் வாழ்க்கையில் இருக்க தடைகளை நீக்கி போட்டு நீரே உன்னதமான தேவன் என்பதை உணரத்தக்கதாக அற்புதங்கள், அதிசயங்களை செய்வீராக. அங்கே எகிப்தின் ஜனங்கள் ஆச்சரியப்பட்டது போல இன்று ஆண்டவரே, ஒவ்வொரு ஜனங்களும் உடைய பிள்ளைகளை பார்த்து ஆச்சரியப்பட்டு உடைய நாமத்தை உயர்த்த நீங்க கிருபை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம்.
எல்லாவற்றிற்கும் மேலாக உடைய நாம மாத்திரமே உயர்ந்திருப்பதாக. உடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் தங்கி இருக்கட்டும் தகப்பனே. ஒவ்வொரு சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், முதியோர்கள், பெரியோர்கள் ஒவ்வொருவர் மேலும் உடைய ஆளுகையின் பிரசன்னம் தங்கி இருக்கட்டும். நீர் மாத்திரமே பெரிய காரியங்களை செய்வீராக. நீர் மாத்திரமே அதிசயமான காரியங்களை செய்வீராக. உடைய நாம மாத்திரமே உயர்ந்திருப்பதாக. மீட்பெரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்ம சேர்ந்து சொல்லுமா, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவானுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் சமாதானம் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் வருகை மாத்திரம் இருப்பதாக. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் சும்மா இருங்க, கர்த்தருக்காக நில்லுங்க. கர்த்தர் உங்களுக்காக ரட்சிப்பை உண்டு.